வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சிரான் பாசிக்கிற்கு 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு. சிறைச்சாலை அதிகாரிகளை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த ஆபத்தான நபர் கைது. பிடிவாதம் பிடிக்கும் அனுர அரசாங்கம். நாமல் விடுத்த பகிரங்க சவால். வெற்றிகரமாக அகற்றப்பட்ட ராட்சத சிறுநீரக கல். திருகோணமலை வைத்தியசாலையில் சாதனை. பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக காணி விடுவிப்பு. படைத்தரப்பு ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. 49 ஆண்டுகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம். அனுர ஆட்சியில் அதிசயம். இலங்கை வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போர் அவதானம். விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. விபத்துக்குள்ளான இலங்கை கடற்படை படகு. மீட்கப்பட்ட 11 பேர். சனிக்கிழமைகளில் கடமைகளில் இருந்து விலக கிராம உத்தியோகத்தர்கள் தீர்மானம். வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவில் சேகரிக்கப்பட்ட சிறை அதிகாரிகளின் தகவல்கள். கசிந்த ரகசிய குரல் பதிவுகள். பேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றி பல கோடி மோசடி செய்த நபர். போலீசார் விடுத்துள்ள கோரிக்கை. கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் அதிகரிப்புக்கு அமைச்சர் உடனடி நடவடிக்கை. விவசாயிகளுக்கு செல்லும் பெருந்தொகை உரமானியம். அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர் என அடையாளம் காணப்பட்ட சிரான் பாசிக் என்பவருக்கு எதிராக 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த நபர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மூலம் சட்டவிரோத சொத்துக்களை குவித்துள்ளதாக காவல்துறை சந்தேகிக்கும் நிலையில் மேலும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தல்களின் கீழ் விசாரணைகள் தொடரும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபர் ஒருவரின் மிகப்பெரிய சிறுநீரக கல் சத்திர சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. இந்த சத்திர சிகிச்சையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 3 கிலோ 100 கிராம் எடையுடைய சிறுநீரக கல் திருகோணமலை வைத்தியர்களால் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரிகளை கொலை செய்வதற்கு திட்டமிடப்பட்ட தகவல்கள் அடங்கிய பல குரல் பதிவுகளுடன் பொருளை பனாத்முல்ல பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தங்கியிருந்த பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வெளிக்கடை சிறைச்சாலையின் மதிலுக்கு மேலால் சட்டவிரோத பொருட்களை எரிந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கும் போல சுரேஷ் என்பவரது வீட்டில் சஹாஸ்புர காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் பிடிபட்டுள்ளார். நீதித்துறை விவகாரத்தில் மூத்த வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்றே தீர்மானம் எடுத்ததாக கூறும் ஜனாதிபதி அந்த வல்லுநர்கள் யாரென்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் வகையில் ஜனாதிபதி தன்னிச்சையாக செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உள்நாட்டு சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள் மற்றும் காமன்வெல்த் சட்டத்தரணிகள் சங்கம், ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தும் அரசாங்கம் இந்த தீர்மானத்தில் பிடிவாதமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்திற்கு சொந்தமான காணி விடுவிப்பு விடயத்தில் படைத்தரப்பு ஏமாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். குறித்த காணியை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் படையினர் ஏமாற்றும் விதமாக செயற்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்று இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக பழைய கட்டிடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் வடமாராட்சியில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். அங்குலானவிற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகிலிருந்து 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அங்குலான அருகே கடலில் டோரா என்ற ஸ்ரீலங்கா கடற்படை படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் படகில் உள்ளவர்களை மீட்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன என்று கடற்படை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதன்படி படகில் உள்ளவர்களை மீட்க இலங்கை விமானப்படையும் உதவி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது.
சிறைச்சாலை அதிகாரிகளை பற்றிய தகவல்களை இரகசியமாக சேகரித்து வந்ததாக கூறப்படும் நபரொருவரை சஹஸ்புர போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் போது உயிரிழந்த முகமது அஸ்மான் ஜெரிப்டின் என்பவரின் நெருங்கிய சகா ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு தெஹிவளை வட்டரப்பல வீதியில் இடம்பெற்ற இரட்டை படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் அஸ்மானின் மோட்டார் சைக்கிள் சாரதியாகவும் இவர் செயற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் புதிய மெகசின் சிறைச்சாலை மோதலுக்கு 3 நாட்களுக்கு முன்னரே இவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபரின் கைபேசியை போலீசார் பரிசோதித்த போது வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் கொஸ்மல்லி என்ற பாதாள உலக குழு தலைவருடன் அவர் பேசிய பல குரல் பதிவுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த உரையாடல்களில் சிறைச்சாலை அதிகாரிகளை பற்றி சேகரிக்கப்பட்ட விவரங்களும் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கான ஆயத்தங்கள் குறித்த தகவல்களும் அடங்கியுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து சஹஸ்புர போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் பேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றிய நபர் தொடர்பான முறைப்பாடுகளை மிருகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். நிறுவனம் ஒன்றின் ஊடாக இலகுவான கட்டண முறையில் வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதாக கூறி பேஸ்புக் விளம்பரங்களை வெளியிட்ட நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாவை மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான முறைப்பாட்டிற்கமைய மிருகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபருக்கு எதிராக பெருமளவிலான நிதி மோசடிகள் தொடர்பில் 16 முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளது. அத்துடன் மேலும் பல முறைப்பாடுகள் எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறவுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபருக்கு எதிராக 10 திறந்த பிடியாணைகளும் 5 திகதியிடப்பட்ட பிடியாணைகளும் உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் குறித்த நிறுவனம் நுகேகொட ஹைலெவல் வீதியில் கட்டடம் ஒன்றில் பேணப்பட்டு வந்தது. அத்துடன் அதன் பணிப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் நீண்டகாலமாக இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக உள்ள முறைப்பாடுகளை மிருகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றனர். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். மேல்மாகாண வடக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையின் கீழ் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வங்கி அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என நாடகமாடி இணையவழி ஊடாக பொதுமக்களை அச்சுறுத்தி பணமோசடியில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்திற்குரிய அழைப்புகள் வந்தால் உடனடியாக தொலைபேசி இலக்கங்களூடாக போலீஸ் நிலையம் அல்லது வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறுஞ்செய்திகள் மற்றும் இணையவழியூடாக திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மோசடிக்காரர்கள் பிரபல வங்கிகளின் பெயர்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு போலி குறுஞ்செய்திகளை அனுப்பி மோசடியில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கி கணக்குகளில் வைப்பிலுள்ள பண விவரங்களை அறிந்து பணம் மோசடியான முறையில் ஈட்டப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்து அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கடித தலைப்புகள், அதிகாரிகளின் போலி கையொப்பங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகளிடப்பட்ட போலி ஆவணங்களை அனுப்பி பொதுமக்களை நம்ப வைக்கின்றமை தெரியவந்துள்ளது. இவர்களிடம் போலீஸ் சீருடைகள், வங்கி அடையாள அட்டைகள் மற்றும் போலி முத்திரைகளும் காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முதியோர்கள் மோசடிக்காரர்களால் இலக்கு வைக்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. எனவே போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் அதிகரிப்பு உள்ளிட்ட
கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் நடைமுறை தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட மீன்வள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மாவட்டத்தின் கடற்றொழிலை மேம்படுத்துவது, கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பில் விரிவான விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் பங்கேற்ற மீன்வள சங்கங்களின் பிரதிநிதிகள் தாங்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் தொழில் ரீதியான பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் அமைச்சரிடம் விரிவாக விளக்கமளித்துள்ளனர். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள கடற்றொழிலாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும், அத்தகைய நடவடிக்கைகளை முற்றிலுமாக ஒழிக்கவும் அமைச்சகம் ஒரு உடனடி மற்றும் நிரந்தர திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மீன்வள சங்கங்களின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். ஒலுவில் துறைமுகத்தை ஒரு முழுமையான மீன்வள துறைமுகமாக வகைப்படுத்தவும், துறைமுகத்தில் தேங்கியுள்ள மணலை அகற்றி மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு துறைமுகத்தை மேம்படுத்தவும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் துறைகளுடன் கலந்தாலோசித்து எழுப்பப்பட்ட பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு உகந்த மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் இன்று முதல் சனிக்கிழமைகளில் கடமைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராம உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் தவறியதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மீள அறிவிக்கும் வரை சனிக்கிழமைகளில் கடமைகளிலிருந்து விலகுவதற்கு கிராம உத்தியோகத்தர்கள் தீர்மானித்துள்ளதாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று முதல் சனிக்கிழமை அலுவலக நாட்களிலிருந்து விலகுமாறு ஒரு சங்கமாக நாங்கள் தீர்மானித்து ஏனைய சங்கங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம். அதற்கமைய எவ்வித மேலதிக கொடுப்பனவுமின்றி எங்களது விடுமுறையை தியாகம் செய்து மேற்கொள்ளும் அந்த அலுவலக நாளை நாங்கள் தவிர்க்கிறோம். மேலும் அன்றைய தினம் நாங்கள் களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டோம். அதன்படி சனிக்கிழமை அலுவலக நாளை புறக்கணிக்கின்றோம். அதற்கமைய கிராம உத்தியோகத்தர்கள் இனிமேல் மறு அறிவித்தல் வரை செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டுமே பிரிவு அலுவலகங்களில் தங்கியிருப்பார்கள் என தெரிவித்தார். இதேவேளை பயண கொடுப்பனவை அதிகரித்தல், பட்டப்படிப்பை குறைந்தபட்ச தகுதியாக மாற்றுதல், கம்மன்பில குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டு அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குதல், சனிக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் செய்யப்படும் சேவைக்காக ஒரு நாள் சம்பளத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் கடந்த 10 மற்றும் 11 ஆகிய திகதிகளில் இருந்து மருத்துவ விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் குறித்த 2 நாள் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமை மற்றும் கோரிக்கைகளுக்கு நேர்மறையான தீர்வை வழங்க தவறியமை காரணமாக இவ்வாறு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் வரலாற்றில் 49 ஆண்டுகளின் பின்னர் அனுர அரசாங்கத்தில் துண்டு விழும் தொகையில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கடன் பெறாத காரணத்தால் கடந்த ஆண்டு ஆக கூடுதலான ஆரம்ப நிலுவையை சாத்தியமாக்க முடிந்ததாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். அரசு ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். 1977 ஆண்டுக்கு பின்னர் மொத்த தேசிய உற்பத்தி சார்ந்து வரவு செலவு திட்ட துண்டுவிழும் தொகையை 2.5% வரை குறைக்க முடிந்ததாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை வலுவாக்கும் நோக்கத்துடன் மீண்டெழும் செலவினங்களையும் முதலீட்டு செலவினங்களையும் முறையாக நிர்வகித்ததன் மூலம் இத்தகைய கூடுதலான ஆரம்ப நிலுவை சாத்தியமானது எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு சிறுபோகத்தில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உரமானியமாக சுமார் ₹1426 மில்லியன் தொகையை விநியோகிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
இதன்படி சிறுபோகத்தில் 4,74,068 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் அறுவடை செய்த 7,28,185 விவசாயிகளும், நெல் நிலங்களில் 6,440 ஹெக்டேர் பரப்பளவில் இதர களப்பயிர்களை அறுவடை செய்த 14,677 விவசாயிகளும் இந்நிதி பலன்களை பெறவுள்ளனர். வங்கி அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என நாடகமாடி இணையவழி ஊடாக பொதுமக்களை அச்சுறுத்தி பண மோசடியில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்திற்குரிய அழைப்புகள் வந்தால் உடனடியாக தொலைபேசி இலக்கங்களூடாக போலீஸ் நிலையம் அல்லது வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறுஞ்செய்திகள் மற்றும் இணையவழியூடாக திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மோசடிக்காரர்கள் பிரபல வங்கிகளின் பெயர்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு போலி குறுஞ்செய்திகளை அனுப்பி மோசடியில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலுள்ள பண விவரங்களை அறிந்து பணம் மோசடியான முறையில் ஈட்டப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்து அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கடித தலைப்புகள், அதிகாரிகளின் போலி கையொப்பங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகள் இடப்பட்ட போலி ஆவணங்களை அனுப்பி பொதுமக்களை நம்ப வைக்கின்றமை தெரியவந்துள்ளது. இவர்களிடம் போலீஸ் சீருடைகள், வங்கி அடையாள அட்டைகள் மற்றும் போலி முத்திரைகளும் காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முதியோர்கள் மோசடிக்காரர்களால் இலக்கு வைக்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. எனவே போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது வங்கி அதிகாரிகள் என தெரிவிக்கும் நபர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் அதிகரிப்பு உள்ளிட்ட கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் நடைமுறை தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட மீன்வள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மாவட்டத்தின் கடற்றொழிலை மேம்படுத்துவது, கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பில் விரிவான விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் பங்கேற்ற மீன்வள சங்கங்களின் பிரதிநிதிகள் தாங்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் தொழில் ரீதியான பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் அமைச்சரிடம் விரிவாக விளக்கமளித்துள்ளனர். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள கடற்றொழிலாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் அத்தகைய நடவடிக்கைகளை முற்றிலுமாக ஒழிக்கவும் அமைச்சகம் ஒரு உடனடி மற்றும் நிரந்தர திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மீன்வள சங்கங்களின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். ஒலுவில் துறைமுகத்தை ஒரு முழுமையான மீன்வள துறைமுகமாக வகைப்படுத்தவும், துறைமுகத்தில் தேங்கியுள்ள மணலை அகற்றி மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு துறைமுகத்தை மேம்படுத்தவும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் துறைகளுடன் கலந்தாலோசித்து எழுப்பப்பட்ட பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு உகந்த மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் இன்று முதல் சனிக்கிழமைகளில் கடமைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராம உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் தவறியதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மீள அறிவிக்கும் வரை சனிக்கிழமைகளில் கடமைகளிலிருந்து விலகுவதற்கு கிராம உத்தியோகத்தர்கள் தீர்மானித்துள்ளதாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று முதல் சனிக்கிழமை அலுவலக நாட்களிலிருந்து விலகுமாறு ஒரு சங்கமாக நாங்கள் தீர்மானித்து ஏனைய சங்கங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம்.
அதற்கமைய எவ்வித மேலதிக கொடுப்பனவும் இன்றி எங்களது விடுமுறையை தியாகம் செய்து மேற்கொள்ளும் அந்த அலுவலக நாளை நாங்கள் தவிர்க்கிறோம். மேலும் அன்றைய தினம் நாங்கள் களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டோம். அதன்படி சனிக்கிழமை அலுவலக நாளை புறக்கணிக்கின்றோம். அதற்கமைய கிராம உத்தியோகத்தர்கள் இனிமேல் மறு அறிவித்தல் வரை செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டுமே பிரிவு அலுவலகங்களில் தங்கியிருப்பார்கள் என தெரிவித்தார். இதேவேளை பயண கொடுப்பனவை அதிகரித்தல், பட்டப்படிப்பை குறைந்தபட்ச தகுதியாக மாற்றுதல், கம்மன்பில குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டு அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குதல், சனிக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் செய்யப்படும் சேவைக்காக ஒரு நாள் சம்பளத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் கடந்த 10 மற்றும் 11 ஆகிய திகதிகளில் இருந்து மருத்துவ விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் குறித்த 2 நாள் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமை மற்றும் கோரிக்கைகளுக்கு நேர்மறையான தீர்வை வழங்க தவறியமை காரணமாக இவ்வாறு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் வரலாற்றில் 49 ஆண்டுகளின் பின்னர் அனுர அரசாங்கத்தில் துண்டு விழும் தொகையில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கடன் பெறாத காரணத்தால் கடந்த ஆண்டு ஆக கூடுதலான ஆரம்ப நிலுவையை சாத்தியமாக்க முடிந்ததாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். அரசு ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். 1977 ஆண்டுக்கு பின்னர் மொத்த தேசிய உற்பத்தி சார்ந்து வரவு செலவு திட்ட துண்டுவிழும் தொகையை 2.5% வரை குறைக்க முடிந்ததாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை வலுவாக்கும் நோக்கத்துடன் மீண்டெழும் செலவினங்களையும் முதலீட்டு செலவினங்களையும் முறையாக நிர்வகித்ததன் மூலம் இத்தகைய கூடுதலான ஆரம்ப நிலுவை சாத்தியமானது எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு சிறுபோகத்தில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உரமானியமாக சுமார் ரூபாய் 1426 மில்லியன் தொகையை விநியோகிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி சிறுபோகத்தில் 4,74,068 ஹெக்டர் நிலப்பரப்பில் நெல் அறுவடை செய்த 7,28,185 விவசாயிகளும், நெல் நிலங்களில் 6,440 ஹெக்டர் பரப்பளவில் இதர களப்பயிர்களை அறுவடை செய்த 14,677 விவசாயிகளும் இந்நிதி பலன்களை பெறவுள்ளனர். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.